இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆர்சிபி ஜெயிக்கணும்னு கடவுளை வேணுனேன். மானங்கிட்ட வேணும்னே தோத்துட்டாடா குஜராத்துக்கிட்ட. நீ சிஎஸ்கேக்கு எப்படி வாய்ப்பு வரும்? மும்பைக்கு ஐயோ ஐயோ, அவனை பற்றி பேசவே எனக்கு பாவமாக இருக்கு. அவன் மனநலம் குன்றியவனா மாறிட்டான்டா. அவனை அடிச்ச அடியில் கோமா ஸ்டேஜில் இருக்கான். தம்பி தம்பி ஐயோ என்னென்னமோ பேசுனானே. அது என்ன மிரட்டுறதுக்கு தான் 10 பேரா, அடிக்கிறதுக்கு ஒருத்தன் தானா, யாரோ கடப்பாறையான் அப்படின்ட்டு போனேன் பீக்காட்டுக்குள்ள. திடீர்னு எந்திரிச்சு வருவோம்டா, நான் யானை இல்லை குதிரை அப்படின்னா. ஐயாள் இங்கே குதிரை மிஸ்து போனது எந்திரிக்க முடியாம கிடக்கானே. ஆர்சிபி இன்னைக்கு ஜெயிச்சிருக்கணும், ஜெயிச்சிருந்தா நம்ம உள்ள வந்திருக்கலாம். ஆர்சிபி தோத்துருக்கேன், பல்ல பிறந்து இடிச்சுக்கிட்டு இருக்க. நீ தோத்துட்டோம் தான்டா. அந்த சிஎஸ்கேக்கு இனிமே வாய்ப்பே இல்லடா பிளே ஆஃப்ல போறதுக்கு. ஆர்சிபி ஜெயிச்சிருந்தா சிஎஸ்கே உள்ள வந்திருப்பான். திருப்பி நம்ம அவனை அடிச்சுக்கலாமாடா? வரவே முடியாதுன்ற, திருப்பி அடிச்சிருக்கலான்ற. அதெல்லாம் வரவே முடியாது. இப்பதான்டா சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கியா நீ? கடவுளே, ஆனா இந்த மாதிரிலாம் சந்தோஷமா நான் இருந்ததே இல்லை தெரியுமா? ஆமா தெரியும். 17 வருஷமா இந்த மாதிரி சந்தோஷமா இருந்ததே இல்லைங்கிறது எனக்கு தெரியும். இல்லை நம்மள சொல்றேன், நம்ம இருந்தது இல்லை. அப்புறம் நீ சந்தோஷமா இருக்கண்டா, எல்லாருக்கும் கூப்பிட்டு சாப்பாடு போடணும்டா. சரி சரி போடு போடு போடு. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கண்டா. பார்த்து கடவுளுக்கு தெரிஞ்சிடாம டக்குன்னு ஒரு 4 ப்ராப்ளத்தை வாடகைக்கு எடுத்து உனக்கு கொரியர் போட்டு விட்டு உனக்கு குஜு மிஸ்ட் பண்ணி விடுவாப்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்காத? நீ தான் சந்தோஷமா இருக்க. நான் எங்க சந்தோஷமா இருக்கேன்? நான் சிஎஸ்கே உள்ள வந்திருக்கணும், திருப்பி அவனை அடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஜாலியா இருக்கலாம் சார். இனிமே அவனுக்கு கிடையாது, நம்ம தான் இனிமே. எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி வேணும்னே தோத்துருப்பானோ சிஎஸ்கே உள்ள வரக்கூடாதுன்னு. சிரிக்காத ப்ளீஸ். எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. யாராவது சிரிச்சானக்கும் ஒரு டப்புன்னு அரைஞ்சிருவேன். ஒரு டைம்லாம் தம்பியோட காதை விழுந்து கடிச்சு ரத்தமாக வந்துருச்சு அவனுக்கு. ஒரு மாதிரி கிரிக்கெட் மாதிரி பண்ணுவேன் நான், பைத்தியக்காரன். அதனால என்கிட்ட வந்து சிரிக்காத எப்பவுமே. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. நீ திரும்பி சிரிக்கிறியா, லவக்கனை விழுந்து கடிச்சு போடுவோமான்னு வருது. எந்திரிச்சு போயிரு. சந்தோஷமா தான்டா இருக்கும். சந்தோஷமா தான்டா இருக்கேன், ஆனால் எனக்கு சிரிச்சா எனக்கு ஒரு மாதிரி வரும். லவக்கனை விழுந்து கடிச்சு வச்சிரு. எந்திரிச்சு போயிரு. எந்திரிச்சு போயிரு. இவன் என்னைக்கு எந்திரிப்பேன்?